அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த 2024 டு 2025க்கான ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது, என்ன ரீசன்னால் என்ன காரணத்தினால இது வரைக்கும் அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடாமல் இருந்தாங்க, இப்போது எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் வேலையை காசு கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்களாமே, ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்களாம். ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்றத பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நான் தெளிவாக கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இதற்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருந்திருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது என்ன கட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த வேலை யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் முன்னுரிமை வழங்குறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலைன்றது எப்படி கிடைக்கும், ஸோ அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன், ஸோ நான் எல்லா சர்டிஃபிகேட்டுமே சப்மிட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக நான் கொடுக்க போகிறேன். நம்ம அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஓகேங்களா ஒரு 90% மாவட்டங்களில் நேர்காணல் முடிஞ்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ஒரு 90% முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த 90% முடிந்த மாவட்டங்களில் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரெடி பண்ண, அதாவது செலெக்ஷன் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் மெயில் வழியாகவும் யார் யாருக்கு முதல்ல வெளியாக போகுது, எதன் அடிப்படையில் முதல்ல வெளியிட்டிருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் முதல்ல வரப்போகுதுன்னு முதற்கொண்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா, இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் என்ன எப்போலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த ரேஷன் வேலைன்றது நேர்மையான முறையில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்குதா, ஸோ அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க முதற்கொண்டு அனலைட்டிக்ஸோடு நம்ம தெளிவாக க்ளீனாக சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கும். நமக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் போய்ட்டு இந்த அப்டேட்ஸ் போய் சேர்த்துட்டோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். மெயினாக அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் இந்த ரிசல்ட் குறித்து ரீசெண்டாக செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான். அதையுமே நான் வீடியோவில் தொடர்ச்சி சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக நம்ம அலசி ஆராய்வோம். சரிங்களா? ஓகே, இப்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல், அதாவது விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி அனைத்து மாவட்டத்திற்கும் 2 போஸ்டிங்க்குமே நேர்காணல் நடத்தி முடிச்சுட்டாங்களா முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது சிறப்பாக அதாவது பிப்ரவரி, ஓகேங்களா, பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளவே அனைத்து மாவட்டத்துக்கும் நேர்காணலானது முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் 38 மாவட்டத்திற்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான 2 போஸ்டிங்க்கும் அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு 80% மாவட்டங்களில் இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு
ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, யார் டாப் மார்க் வந்திருக்காங்களோ, டாப் கட் ஆஃப் டாப் பர்சன்டேஜ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்று முதல் சற்று முன்பிலிருந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் மூலியமாகவும் வரும் வெளியிட்டிருக்கோம் அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான அப்டேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட 99% மக்கள் இந்த ரேஷன் வேலைக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட்டுமே நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா, ஒருவேளை நான் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நான் செலக்ட் ஆகிருக்கேன், ஆனால் எனக்கு வரல, நான் கண்டிப்பாக எனக்கு செலக்ட் ஆக எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் எனக்கு எஸ்எம்எஸ் வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஓகேங்களா ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லை, தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லிங்க் கொடுத்துருப்போம். அதாவது நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க இன்றைக்கி டேட்டில், அதாவது அவங்க ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் மீண்டும் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வரணும். வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரைனிங்க்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை. சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போதைக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அனைத்து 100% நேர்காணலோட இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உண்மை நிலவரம் இதுதான். நேர்காணல் முடிஞ்சாச்சு. இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு 90% முடிஞ்சிருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்களை வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒரு சில வாரங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் உண்மை நிலவரம். ஸோ அடுத்ததாக வந்து இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடத்தியிருக்கிறாங்க, நேர்மையான முறையில் தான் நடத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 100% நேர்காணல் வந்து நேர்மையான முறையில் தான் நடத்தியிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த வேலையை நிறைய பேர் காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன், ஸோ இந்த இன்டர்வியூ நேர்காணல் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும்தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுடைய பேர் தான் போட்டு, ஸோ எங்களுடைய மார்க் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு தான் காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஒரு நம்பர் சொல்லியிருந்தார். ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டணருக்கும் சரி ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 50 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 50 வேக்கன்சியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல் 30 வேக்கன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி, உண்மை நிலவரம். ஓகேங்களா? ஸோ அந்த 30 வேக்கன்சியுமே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 20 வேக்கன்சிக்கு தான் நம்ம போட்டி போடணும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் டாப் பர்சன்டேஜ் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் அதிகமான கட் ஆஃப் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த 20 வேக்கன்சிக்கு போட்டி போடணும். இப்படி தான் வந்து நிலவரம், உண்மை நிலவரம், ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதோட கட் ஆஃப் மார்க் என்ன இருந்தால் இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும், எனக்கு 100% கிடைச்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் 90, 95, 97 இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலைக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ரிசல்ட் அண்ட் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் மெயில் வந்திருக்கோ செக் பண்ணிவிட்டு சொல்லிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.